அஸ்ஸலாமு அலைக்கும். காலையிலே தோட்டத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி 2 வகையாக தோட்டம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது வந்துட்டு இப்போ வச்சுருக்க தோட்டம். இதுக்கு முன்னாடி ஒரு தோட்டம் வச்சுருந்தோம். அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி முன்னாடி வந்து தக்காளி செடி, மிளகா செடிலாம் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாக கொடி வகை, வெள்ளரி கொடி, அப்புறம் வந்து பூசணி கொடி, அவரை கொடிலாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து மிளகா செடி போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே கீரை விதைலாம் போட்டிருந்தோம். அது ஃபுல்லாக நல்லா தழுத்துருந்துச்சு குட்டி குட்டியாக. அதெல்லாம் பார்க்க வந்தோம். அப்புறம் வந்து பயிர்காயெல்லாம் 2-3 பயிர்காயெல்லாம் இருந்துச்சு. அதையும் வந்து பறிச்சலான்னு சொல்லிட்டு பறிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பீக்கங்காய் வந்து ஒரு 3-4 பீக்கங்காய் இருக்குது. அதையும் வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு வந்தது. ஆனால் கொஞ்சம் குட்டி பிஞ்சாக இருக்கிறதுனால பறிக்கலை. இது வந்து பாகக்காய் கொடி. அப்புறம் வந்துட்டு வெண்டிக்காய் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இது வந்து வெண்டிக்காய் இருக்குது. வெண்டிக்காய் கிட்டேயே வந்து முருங்கை இலை வந்து தழுத்துருக்கு பாருங்களேன். நாங்கள் வந்து முருங்கை மரம் வந்து எங்கள் தோட்டத்தில் ஏற்கனவே வந்து முருங்கை மரம் இருந்துச்சு. அந்த குச்சியை வந்து ஒடிச்சிட்டு வந்து வச்சோம். ஆனால் வந்து தழுக்கலை. ஆனால் விதை போடும்போது தழுத்துருச்சு. இது வந்து பீக்கங்காய் சொன்னல, அந்த பீக்கங்காய் வந்து குட்டி பிஞ்சாக இருக்குது. அதனால் பறிக்கலை நாங்கள். கொடிலாம் வந்துட்டு நல்ல வெயிலாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாடி போய் நிற்கிறாங்க. இது வந்து சீனி அவரைக்காய். சீனி அவரைக்காய் செடி வந்து 3-4 செடி தான் வந்துச்சு. அதில் வந்து ஒரு 3-4 காய்கிட்டே இருக்குது. அதை பறிச்சாச்சு. கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும் போதே பறிச்சுறது. கொஞ்சம் முத்திருச்சுன்னா வந்துட்டு அது யூஸ் பண்ண முடியாமல் போயிடுது. நாராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் வந்து பிஞ்சிலே பறிச்சிட்டேன். அப்புறம் வந்து பக்கத்துலேயே வந்து பப்பாளி இருக்குது பாருங்களேன். பப்பாளி வந்துட்டு ஒரு 4-5 பப்பாளி கண்டுக்கிட்ட இருக்குது. பயிர்காய் வந்து இவ்வளோ பயிர்காய் இருந்துச்சு. அதையும் பறிச்சாச்சு. இது ஃபுல்லாக மல்லி இலை. நாங்கள் வந்து மல்லி விதை வீட்டில் இருந்துச்சு. அதை 2ஆக ஒடிச்சு அந்த மல்லி இலையை தூவி விட்டோம். அது நல்லா தழுத்துருச்சு. இது வந்து துளசி. துளசி நல்லா மணமாக நிற்கிது. அப்புறம் வந்து இங்கிட்டு ஃபுல்லாக வந்து கீரை விதை போட்டிருந்தோம்ல, அது இப்போ தான் வந்து தழுத்துருக்கு. குட்டி குட்டியாக தழுத்துருக்கு. நம்ம ஏற்கனவே கீரை போட்டு ஒரு 2-3 ட்ரிப்பு அறுவடை பண்ணியாச்சு. இது வந்து 3ஆவது ட்ரிப்பு போட்டிருக்கோம். இது வந்து பப்பாளி. அப்புறம் வந்து இது வந்து மாங்காய் மரம். நம்ம ஏற்கனவே வச்சோம்ல, நம்ம வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வெண்டிக்காய், நாட்டு வெண்டிக்காய். நாட்டு வெண்டிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நார்மல் வெண்டிக்காயை விட. நல்லா முள்ளாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. இது ஃபுல்லாக மிளகா கண்டு, தக்காளி கண்டை வந்து வேறு இடத்துலேருந்து நட்டு வச்சுருந்தோம்ல, அது நம்ம வீடியோ வந்து இப்போ கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோலாம் வந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்து சீனி அவரைக்காய். சீனி அவரைக்காய் வந்து 3-4 செடி தான் இருக்குது. அதில் வந்து ஒரு கண்டில் வந்து ஒரு 4 சீனி அவரைக்காய் இருக்கும். இல்லைனா 5 சீனி அவரைக்காய் இருக்கும். இல்லை 3 இருக்கும். அப்புறம் வெங்காயத்தாள், சீனி அவரைக்காய், பயிர்காய் மட்டும் பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் பீக்கங்காய்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம இன்னொரு தோட்டம் ஒன்று வச்சுருக்கோம்ல, அந்த தோட்டத்துக்கு நம்ம போக போகிறோம். அங்கே வந்து மர வகைகள்லாம் நிறையா இருக்குது. முருங்கை மரம், அப்புறம் கருவேப்பிலை கண்டுலாம் வந்து இந்த தடவை போகும்போது நல்லா நிறையா வந்து கருவேப்பிலை செடிலாம் இருந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு. கருவேப்பிலை செடி வந்து சாமானியத்தில் வரவே வராது. நாங்கள் இந்த தோட்டத்தில் வந்து வைக்கும் போதெல்லாம் வந்து எதுவுமே வரலை, கரிஞ்சு போச்சு. இங்கே வந்து அதுவாக முளைச்சிருக்கு. இந்த தொட்டி வந்து தண்ணி டேங்க்கு. இங்கேருந்து வந்து எல்லா செடிக்கும் தண்ணி போகிறாப்புல செட் பண்ணியிருக்கு. அப்புறம் வந்து 2-3 பயிர்காயெல்லாம் போட்டிருந்தோம். இப்போ தான் வந்து குட்டி குட்டியாக தழுத்துருக்கு. இது வந்து முருங்கை மரம். இந்த முருங்கை மரத்துலேருந்து தான் குச்சியை ஒடிச்சிட்டு போய் அங்கே வச்சோம். ஆனால் வந்து முளைக்கலை. ஆனால் வந்து விதை போட்டிருக்கோம். இங்கே உள்ள விதையை எடுத்து அங்கே போட்டிருக்கோம். ஆனால் நல்லா தழுத்துருந்துச்சு. இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்தோம்னா சப்போட்டா பறிக்க வந்தோம். சப்போட்டா வந்து ஒரு 3-4 காய்கிட்ட வந்து இங்கே இருந்துச்சு. அதுதான் பறிக்க வந்தோம். செடிக்கு எதுவுமே தண்ணி போகாமல் அப்படியே கொஞ்சம் வாடி போய் தான் நின்றுச்சு இங்கே. அதோடு வந்துட்டு சரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தது. சப்போட்டா வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. சரி வந்துட்டோன்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. அதை பறிக்கும் போதே வந்துட்டு சப்போட்டாவில் வந்துட்டு பாலாக வடிஞ்சிச்சு. ஆனால் நான் அக்காவை கூப்பிட்டு போனேன், எங்கள் வீட்டில் வேலை செய்கிற அக்காவா. அந்த அக்கா சொன்னாங்க இது வந்து பழுக்காதுக்கா அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி பறிச்சிட்டுமேன்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு. இது வந்து முருங்கை மரம், அப்புறம் வேப்ப மரம் இருக்குது இங்கே. இது வந்து மாதுளங்கண்டுலாம் முதல்ல நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. இப்போ வந்துட்டு காயே விடாமல் இருக்குது. அப்புறம் அந்த சப்போட்டாவையும் பறிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. போகும்போது கருவேப்பிலை மரத்தை பறிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அதுதான் பறிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு வேரோடு பறிச்சா தான் வைக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து பறிக்கிறாப்புல இருக்குது. ஏன்னா வேரோட வரவே மாட்டேருக்கு. அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து நிலத்தில் ஊண்டி இருக்குது இந்த கருவேப்பிலை மரம். அப்புறம் ஒரு 4-5 கண்டுக்கிட்ட பறித்தோம். பறிச்சுட்டு போய் நல்லான்னு சொல்லிட்டு. இவ்வளோ கருவேப்பிலை இப்படி தான் வந்துச்சுன்னே தெரியல எங்களுக்கு. நம்மளாம் வந்து வாண்டடாக வந்து கருவேப்பிலை வேணும்னு சொல்லி வச்சா கூட வந்துட்டு அது முளைக்க மாட்டேங்குது. இங்கே வந்து இவ்வளோ கருவேப்பிலை வந்து முளைச்சிருக்கு. கருவேப்பிலை நல்லா வாசமாக இருந்துச்சு. ஒரு 20 கண்டுக்கிட்ட இருக்குது. எல்லாம் குட்டி குட்டி கண்டாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்க பாருங்களேன். நாங்கள் எப்படியாவது வேரோடு எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
எடுக்க முடியல. அது வந்து நான் 2 கண்டுக்கிட்ட வந்து வேர் இல்லாமல் எடுத்துட்டேன். அப்புறம் அந்த அக்கா தான் வந்துட்டு வேரோடு எடுத்து கொடுத்தாங்க. உள்ளேயும் வந்து நிறையா பூச்சி எறும்பாக இருந்துச்சு. இந்த தோட்டத்துக்கு போகிறதே இல்லை, என்னைக்காவது ஒரு நாள் போகிறதுனால அவ்வளோ களைச்செடியும் வந்து நிறையா முளைச்சிருச்சிங்க. அப்புறம் அந்த அக்கா தான் வந்துட்டு எல்லா குப்பையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சூப்பராக வந்து வேரோடு பறித்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் மாதுளங்கண்டுலாம் வந்து நான் சொன்னல இப்போ தான் தழுத்துருக்கு. முதல்லலாம் பூ பூத்து காயெல்லாம் காய்ச்சிருந்துச்சு, நம்ம சரிவர கவனிக்காதனால அப்படியே நின்று போச்சு. எல்லாத்தையும் பார்த்து விட்ருக்கோம். இது லட்சவட்டைக்கீரையும் பொறிக்கலான்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பறிச்சுட்டு போனோம். இது ஃபுல்லாக வேப்ப மரம். அப்புறம் வந்துட்டு இங்கே யூக்கலிப்டஸ் மரமும் இருக்குது பாருங்களேன். எங்கள் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.